நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா விவோவில் எக்ஸ் சீரீஸில் X60 அப்படின்ட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலை பற்றி தான் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா கேமரா தான் ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க. அது உண்மையா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் விவோ கொண்டு வந்த புதுசாக விவோவில் X60 மாடலு. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மொபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா விவோ X60 போட்டிருக்காங்க. டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கோ இன்ஜினியர்ட் வித் ZEISS அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ மேட் இன் இந்தியான் இருக்குது. இந்த மொபைலோட சார் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 0.35 வாட்ஸ் பை கேஜியும் பாடிக்கு வந்து 0.63 வாட்ஸ் பை கேஜியும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37,990 ரூபீஸு. இதோட வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னல் வேரியண்ட் வருது. டப்பா உடச்சிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் வெளில எடுப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து மொபைல் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விவோ X60 அப்படின்னு சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, மொபைல் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைலோட கலர் பார்த்திங்கன்னா ஷிம்மர் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பயங்கர பளபளன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓரமாக வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மொத்தத்தையும் வெளில எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம மொபைலை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த மொபைலுக்கான கேஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸாக வந்து இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குது பாக்ஸுக்குள்ளே அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டட் பின் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கார்டு, வாரண்டி கார்டு போன்றவை வந்து இருக்குது. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு தான் இருக்குது. அதனால் டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஃபோனுக்கு 3.5mm ஜாக் கொண்ட ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் சியில் தான் நம்ம வந்து ஹெட்ஃபோன் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து இந்த கன்வெர்ட் பின் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டைப் சிலேருந்து 3.5mmக்கான மாற்றிக்கிறதுக்கு கன்வெர்ட் பண்ணி இவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே 33 வாட்ஸுக்கான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து விவோவோட 2.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு, எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ ப்ரைஸுக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு தெரியல. சரி, டோட்டலாக பாக்ஸ்க்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபோன் பக்கம் போவோம். இதுதான் விவோவோட X60 மொபைலோட வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெறும் 176 கிராம் தான் சொல்கிறாங்க. பேக் சைடில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி பல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மர் ப்ளூ அப்படிங்கிறாங்க. உண்மையிலே வந்து இது ப்ளூ கலரா இல்லை வேறு கலரானது தெரியலை. பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. கேமரா பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ZEISS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெலிஸ்கோப், மைக்ரோஸ்கோப், மெடிக்கல் டிவைஸு, ஐ கிளாஸு இப்படிலாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனியோட தான் இந்த லென்ஸ் அப்படிங்கிறது இந்த கேமராவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால் கேமரா வந்து பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாம்பிள் வீடியோ, சாம்பிள் ஃபோட்டோஸில் பார்ப்போம். இந்த மொபைலுக்கான ஃபிசிக்கல் ஒன்லாம் என்னென்னா அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், மைக் அண்டு வந்து சிம் போடுறதுக்கான ட்ரை போன்றவை வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை, எம்டியாக விட்டாங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் போட்டிருக்காங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே சின்னதாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லிக்காக இருக்குது. இது வெறும் 7.36mm இந்த டிசைனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெறும் 176 கிராம் தான் சொல்கிறாங்க. ஃபோனை இப்போ நம்ம போட் பண்ணுவோம். விவோ X60 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5G டிவைஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சென்டர் பஞ்சு ஹோல் டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்கேன். இந்த கேஸை வந்து மொபைலுக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பட் போட்டதுக்கப்புறம் தெரிஞ்சு கவர் போட்டிருக்கமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டோட 11 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விவோவோட ஃபன் டச் OS வந்து பார்த்திங்கன்னா 11.1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மெமரி வந்து பார்த்திங்கன்னா 128GB இன்டர்னலும், RAM வந்து பார்த்திங்கன்னா 8GB கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் வருது. அது மட்டும் இல்லை f1.79 அபராச்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி IMX 590 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வந்து OIS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதோட அப்ராச்சர் வந்து பார்த்தீங்கன்னா f2.2 அப்ராச்சரில் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 13 மெகா பிக்சல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிலே வந்து f2.46 அப்ராச்சரில் இருக்குது. அது வந்து போர்ட்ரைட் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் எடுத்த வீடியோஸ் அண்டு சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்க நீங்களே பாருங்கள். இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட சாம்பிள் பிக்சரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச் வந்து AMOLED பேனலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸில் வருது. இது மட்டும் இல்லாமல் 2376/1080 பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புதுமையான ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7nmல இந்த சிப்பை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை 3.2 GHz வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா பண்ணுது. ஒரு சின்ன கேம் அப்படிங்கிறது விளையாண்டு பார்த்தேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இந்த ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4300 mAh தான். எவ்வளோ தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறது ரிவ்யூவில் தான் தெரியும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக எவ்வளோ நேரத்தில் ஏறுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லுவேன். எதுலன்னா கேமரா. நீங்கள் வந்து ஒரு கேமராவில் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுல அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு 5G டிவைஸ், ஃப்யூச்சருக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி விவோ எப்போதும் கொடுக்குற அதே விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா அண்டு 5G இப்படிங்கிற விஷயம் மட்டும் மாறி இருக்குது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சுன்னா தாராளமாக இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஓகே நண்பா, இதுதான் விவோவோட X60யோட அன்பாக்சிங் அண்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.